ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் மேகி மஞ்சூரியன். இந்த ரெசிபி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இதுக்கு வேண்டிய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் மெஷர்மெண்ட்லாம் எதுவும் சொல்லலை. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையானது இஞ்சி, பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் குடமிளகாய், ஆனியன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், மைதா ஃப்ளோர், சால்ட், முக்கியமாக மேகி வேணும். மேகி 3 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன் நான். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட் போட்டு 3 ஸ்லைஸ் மேகி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்துட்டோடனே இது தண்ணி இல்லாமல் இருக்கணும், ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மஞ்சூரியன் பால் செய்ய வராது. இதை பாருங்கள், இதேமாரி நல்லா வெந்திருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப வேகவும் வைக்கக்கூடாது. ஒரு அரை பதத்துக்கு வெந்திருந்தாலே போதும். கொஞ்சம் மேகி பவுடர் ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன் நான், மசாலா பவுடர். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கிறேன். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர், மைதா ஃப்ளோர், பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மஞ்சூரியன் பால் செய்ய வரும். இல்லாட்டினா கையில் ஸ்டிக்கியாக ஒட்டும். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கிறேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன், கொரியண்டர் லீஃப் போடணும். என்கிட்ட இப்போ அது இல்லாததால் வெறும் ஆனியன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பாலாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரில் இந்த பால்ஸ் எல்லாம் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே வச்சுடுங்க பிளேட்டில் எல்லாம் செஞ்சு. இப்போ ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட போதும். ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்குது மேகி. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தீய வச்சிடக்கூடாது. கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில். இது வெறுமனே குழந்தைங்களுக்கு சாஸ் கொடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது மஞ்சூரியன் பால்ஸ், மேகி மஞ்சூரியன். இப்போ மீதம் இருக்கிற எல்லா பால்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி, உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி இருந்தால் கூட ஃபஸ்ட் டேவே செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இதுமாரி பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு வெங்காயம் போட்டு அதில் வதக்கிக்கிறேன். கறி லீஃபும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் நூடுல்ஸ் வேக வைக்கும்போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்ட சால்ட்டு இந்த ஆனியனுக்காக. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் நான், ஸ்பைஸியாக இருக்கணுன்ட்டு. கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன் கலருக்காக. இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், கேப்சிகம் போட்டுக்கிறேன். சின்ன மிஸ்டேக் நான் பண்ணல. ஆக்சுவலி இது நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். அது ரெக்கார்ட் ஆகலை எனக்கு. நீங்கள் செய்யும்போது அது மறக்காமல் பண்ணிவிடுங்க.
இப்போ மேகி மசாலா பவுடர் ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த பால்ஸும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக நல்லா வந்திருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.